எங்க ஊர்ல இருந்து யாராவது இந்த வழியில போறாங்கன்னு தெரிஞ்சாலே போதும், எங்க அப்பாவும் மாமாவும் பிடிச்சி ஏதாவது ஒரு பார்சலை கொடுத்து விட்டுருவாங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த குண்டு மாங்காவை தான் கொடுத்து விடுவாங்க. பட் இந்த டைம் இந்த நீல மாங்காய் கொடுத்து விட்டுருந்தாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. அதுக்கப்புறம் வாழைப்பழம் தேங்காவும் கொடுத்து விட்டுருந்தாங்க. நான் வேற எதையும் கண்டுக்கல. வேலையா அந்த மாங்காவை நறுக்கி உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டேன். இங்கேயும் காசு கொடுத்து வாங்கினா கிடைக்கும். பட் நம்ம ஊர் மாங்காய் மாதிரி வருமா? அப்புறம் நேத்து வந்து சித்திரக்கனி இல்லையா, என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் வேலை விஷயமா காலையில சீக்கிரமாவே போயிட்டாங்க. அதனால எனக்கும் தம்பிக்கும் மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட். இந்த மாதிரி டைம்ல பெருசா ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டேன். ஒரு 4 சப்பாத்தி சுட்டு நெய் தடவி நாட்டு சக்கரை ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி நான் சாப்பிட்டுட்டேன். ஆதிரனுக்கு வீட்டுல செஞ்ச ஆப்பிள் ஜாம் கொஞ்சம் தடவி கொடுத்தா நல்லா சாப்பிடுவான். அதனால அவனுக்கும் தடவி கொடுத்துட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு கையோட லஞ்ச் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேத்து லஞ்ச் பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து கொடுத்து விட்ட மாங்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய் அதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு சைடிஷா மாங்காய் பச்சடி வச்சிருந்தேன். சித்திரக்கனி எப்போ மாங்காய் பச்சடி வச்சா ரொம்ப நல்லதான். இது எனக்கு தெரியவே தெரியாது. அதுல அறுசுவையும் இருக்கனால அன்னைக்கு செஞ்சா நல்லதான். இதை நான் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வீடியோல பார்த்தேன்.